நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராளுமன்றத்தில் ஹேட்ரிக் வர முடியாது, திரு ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் மூன்றாவது முறையாக யாரும் வெற்றி பெற்றதில்லை என்றெல்லாம் பல்வேறு கணக்குகள் பேசப்பட்ட சூழ்நிலையில் மோடி 3 மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது. மேலும் 2 மாநிலங்களிலே புதிதாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஒரிசாவிலே தனியாக பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு அங்கு 21 சீட்டுக்கு 18 சீட் ஆல்ரெடி லீடிங், பெரும்பான்மை ஹாஃபே மார்க்கை தாண்டி சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் நிலையில் இருக்கிறது. அதே மாதிரி 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு மிக பெரும்பான்மையோடு அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே ஏற்கனவே அருணாச்சலில் இருந்தோம், அதில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கோம். சிக்கிமில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தது, அதுவும் ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலோடு தேர்தல்கள் நடந்த 4 மாநிலங்களிலும் ஒன்று பிஜேபி இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆகவே சீட்டுக்கள் இந்த மாநிலத்தில் குறைவு, இந்த மாநிலத்தில் கூடுதல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிசா, தென் மாநிலங்களில் பிஜேபி இல்லை, அதுவும் எந்த மாதிரி பேசப்பட்டது, தக்ஷின் மே சாஃப் உத்தர் மே ஹாஃப் அப்படின்னு ஒரு கோஷமே வைக்கப்பட்டது. தக்ஷினில் கர்நாடகாவிலும் 4/3 இடங்கள் கைப்பற்றி இருக்கிறது. ஆந்திராவில் இட்ஸ் கிளீன் ஸ்வீப். தெலுங்கானாவிலையும் பிஜேபி தான் முதல் கட்சியாக அங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் தக்ஷின் மே சாஃப் உத்தர் மே ஆஃப்ங்கிறதெல்லாம் நடக்கலை. மக்களுடைய நல்ல ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் முழு தேர்தல் பரிமாணங்களும் இனிமேல் தான் வரும். அதனால் ஸ்டேட் வைஸ் நம்பர்ஸ் இப்போ நாம் பேச முடியாது. ஆகவே காலையிலிருந்து இந்த தேர்தல் நிலவரங்களை மக்களுக்கு அறிவித்து கொண்டு நல்ல பணியாற்றி இருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். அதாவது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு சீட்டில் தான் முன்னணி இருக்குன்னு இப்போ தகவல் வந்திருக்கு. இது மிகப்பெரிய தோல்வின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை சொல்கிறேன், நான் சொல்கிறேன். இது ஏற்கனவே நாம் ட்ரை பண்ணியிருந்தது. 2014 இதே மாதிரி கூட்டணி தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு 3வது அணி பாரதிய ஜனதா கட்சி அமைத்திருந்தது. அப்போ இருந்ததில் நம்மளோட இப்போ விஜயகாந்த் பார்ட்டி இல்லை, ஆனால் மற்ற கட்சிகளோடு நாம் அமைச்சிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 2வது இடத்துல இருக்கு. ஆகவே தமிழ்நாட்டில் 3வது பெர்மனண்ட் பொலிட்டிக்கல் போல் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு கட்சியானது வந்திருக்கிறது. அதனால நாம் எதிர்பார்த்தபடி எண்ணிக்கை வராமல் இருக்கலாம், ஆனால் 3rd பெர்மனண்ட் போல் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத நாம் உருவாக்கி இருக்கோம். என்ன டைரக்ஷன் தெரியுது, மேக்னிடியூடு தெரியல. காரணம் என்னென்னா, ட்ராவல் பண்ண மீதி 2 வருஷமும் மக்கள் அவகாசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் 26
தமிழ்நாட்டிலையும் பிஜேபி வில் பி எ பிக் பிளேயர் இன் அசம்பிளி எலெக்ஷன். இப்போ கடுமையான விமர்சனம் ஊழல் அதிகமா இருக்குன்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்ணீங்க. கிட்டத்தட்ட 39 தொகுதிகள்ல 38, 37 வரைக்கும் திமுக வரக்கூடிய சூழல் இருக்கு. அவ்வளவு விமர்சனம் வச்சு மக்கள் அப்படின்னா செந்தில் பாலாஜி உத்தமராயிட்டாருன்னு நீங்க சொல்ல வரீங்களா? மக்களுடைய கருத்து அதுதான் சொல்ல வந்தேன்னா, சக்சஸ்ஃபுல் லீடர் நீட் நாட் பி இஃபெக்டிவ் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்ல ஒரு மேக்சிமம் உண்டு. அதனால வெற்றி பெற்றிருந்தாலும் கூட துரைமுருகன் மட்டுமே 60,000 கோடின்னு நான் சொல்லலை. அதுயா குடியாத்தம் குமரனா? முன்னெல்லாம் கொடிகாத்து குமரனை பற்றி பேசணும், இப்போ குடியாத்தம் குமரனை பற்றி பேச வேண்டியது. அதனால இது ஊழல் கரை படிந்த தமிழகத்தில் ஆட்சி கட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டிய சக்திங்கிறதுல ரெண்டாவது கருத்து இல்லை. அவர்கள் எலெக்ஷன் அரித்மெட்டிக், திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்திருக்கின்ற காரணத்தினால டாக்டிக்கலி தே குட் ஹவ் ஒன். அதனால அவர்களுக்கும் அந்த 38 பேருக்கும் என் வாழ்த்தை கூட சொல்றேன். ஆனால் அது அவர்களுடைய ஊழலை, பொன்முடியின் ஊழலை அல்லது செந்தில் பாலாஜி ஊழல்னா அப்சால்வ் பண்ணாது. ஆகவே லெட் அஸ் வெயிட். பிஜேபி பெரும்பான்மையை இழக்குது இந்த வாட்டி ஆட்சி. நான் என்ன சொல்றேன், சாயந்தரம் தெரியும் நம்பர். அதனால தான் நான் நம்பர் பேசல. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல இருங்க, இல்ல சொல்றேன் சரி 295 சொன்னாங்களே, அது வள்ளின்னு பேச முடியுமா? நேத்திக்கு பேசினது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் 295 அப்படி சொன்னார். அதுக்கு மேலதான் இப்ப அது வள்ளியே அப்படின்னு கேட்க முடியுமா? இல்ல, நான் என்ன சொல்றேன், மாணவர் ஒருத்தர் பரீட்சைக்கு அப்பியர் ஆறார். நான் 400க்கு 400 வாங்கணும்னு நினைக்கிறார். ஆனா அது வல்ல 75% வருது. அப்போ இருங்க வர 75% வந்தா டிஸ்டிங்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, முடியாது. அதனால நாம இல்ல, நீங்க அது பார்த்தா யூ ஹேவ் டு see the percentage of votes which is more. இப்ப கூட டிவி அனாலிசிஸ்ல பிஜேபிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போன 2019 நமக்கு கிடைத்த வாக்குகளை விட அதிக சதவீதம் வாக்குகள் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க அது தோல்வி சொல்ல முடியாது. நம்பர்ஸ்ல எஸ் வித்தியாசம் இருக்கு, ஆனா அது கரெக்டான நம்பர். அதனால நான் முதலே சொன்னேன், இப்போ பல மாநிலங்களில் பொசிஷன் மாறின்னு இருக்கு. அதனால அல்டிமேட் ஃபிகர் வரும்பொழுது அது வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்றேன், இந்த கவர்மெண்ட்டு அந்த ஏஜென்சிஸ் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல இட்ஸ் அப் டு தம், இட் இஸ் லெஃப்ட் டு தம். கவர்மெண்ட் அதில் கைடு பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது உண்டு, சிபிஐன்னு சொன்னாலே காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு பேச்சு மக்கள் மத்தியில் இருந்தது. அந்த மாதிரி நாம் செய்யறதில்ல. ஊழல் வழக்குகள் தொடரும். ஆனால் அதே சமயத்தில் எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் நாம் நிதி பங்கீட்டிலோ மாநில மக்களுக்கான திட்டங்களிலோ நாம் பாரபட்சம் பார்த்ததில்லை. அது தொடரும். யார் ஆட்சியில் இருந்தாலும் அது தொடரும். இல்லை, அவர் இப்போ 3 சுற்று ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்னா, இறுதி சுற்றில் வெற்றி பெறுவார், வெற்றி பெற வேண்டும். அதற்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சு. 2 எம்பிக்கள் வந்திருக்காங்க. கேரளாவில் ஏற்கனவே 2016 பிஜேபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு. ஏன்னா அப்போ ஐ வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் கேரளா ஃபார் 5 years. அப்போ தான் திரு ஓ ராஜகோபால் அவர்கள் திருவனந்தபுரத்தில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று கணக்கு துவங்கினோம். இப்போ பாராளுமன்றத்தில் 2 பாராளுமன்ற தொகுதிகளில் வி ஆர் ஃபர்மிங் அப் எவ்வரி ரவுண்டு. அது வர வர நம்ம பிஜேபியினுடைய பொசிஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகி கொண்டிருக்கு. அதனால் இடதுசாரி கூட ஒரு சீட்டு தான் முன்னணியில் இருக்காங்க. கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சியை விட நாம் இன்னும் அதிகமான ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கும். வடிகட்டிய பொய் ஏன்னு சொன்னால்,
ஒரு ரூபா கொடுத்தாங்களான்னா அந்த ஒரு ரூபாய் எப்போ கொடுக்கணுமோ அப்போ எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடலாம். அது பற்றி இல்லை. நீங்கள் ரைட் ஃப்ரம் தி என்டிஏ முத திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் வந்ததுலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் அ பார்ட்னர் இன் எவ்வரி ஸ்கீம். நீங்கள் சொல்ல போனால் முத சர்வசிக்ஷா அபியானில் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 100% ஃபண்டு பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. ஆகவே அந்த மாதிரியாக 11 லட்சம் கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் 2004 to 2014 டிஎம்கே வாஸ் பார்ட்னர் இன் கவர்மெண்ட். அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த நிதி 3 லட்சம் கோடி தான். அதனால் ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்கிறத நிறுத்திக்குவார் இனிமேலாவது அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா நேற்று ராத்திரி நீங்கள் இந்த இந்தி கூட்டணி தலைவர்கள் பேச்செல்லாம் பார்த்தோம். நீதிபதிகளை மிரட்டுவோங்கிறது, ஜனாதிபதிகிட்ட போவோங்கிறது, மக்களை மிரட்டுறது, ரோடுக்கு வருமோன்னு பயமுறுத்துறது, இதெல்லாம் இப்போ பண்ணுவாங்களான்னு நீங்கள் தான் கேட்கணும், நான் கேட்கக்கூடாது. ஆகவே இன்னைக்கு காலையிலிருந்து இருந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இங்கே வந்து மதிய உணவு உண்டு. ஆகவே இட்ஸ் ப்ரீராகேட்டிவ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். அதை பற்றி நான் பேசுறது முறையே இல்லை. ஏன்னா பிரதமர் முடிவு பண்ண வேண்டிய விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே தமிழகத்திற்கு அமைச்சரவையிலையும் இங்கேருந்து எம்பி இல்லைனாலும் இடம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா பச்சை தமிழர்கள் வந்து திரு ஜெய்சங்கர் அவர்கள், பச்சை தமிழச்சி நிர்மலா சீதாராமன் அவர்கள், திரு முருகன் அவர்கள், இவங்கெல்லாம் மந்திரி சபையில் இருந்தாங்க. அதனால் அதை பற்றி பேசுகிறதே நான் கூடாது. இட்ஸ் நாட் ப்ராப்பர், இட்ஸ் ப்ரீராகேட்டிவ். அப்படியே நோ, தமிழ்நாட்டுக்கு எல்லா விதத்திலும் முக்கியத்துவம் இருக்கும். ஐ வாண்ட் டு ஸ்டாப் வித் இட். தேங்க்யூ. भारत माता की जय।